குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாப்பாவுக்கு நேற்று வளகாப்பு, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. அங்கே வேலை ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் காரணம். வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வியாழக்கிழமை குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு 27/8/2026 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. பராப வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள், சதுர்தசி திதி, அவிட்ட நட்சத்திரம். இன்னைக்கு ஆவணி அவிட்டம், அதாவது பூணூல் மத்திக்கிற பண்டிகை. சித்த யோகம், பௌர்ணமி, நடராஜர் அபிஷேகம். சுப்பாவ், அருமை ஞாபகப்படுத்திட்டார் நடராஜர். நடராஜர் அபிஷேகம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தீர்த்தவாரி, விருஷப தரிசனம். ராகு காலம் 1 to 3, குளிகன் ஆவணி திருமஞ்சனம். ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10:30, யமகண்டம் 6 to 7:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகுரை காலை 10 to 11, மாலை 12 to 1. கௌரி நல்ல நேரம் காலை 6:45 to 7:15. இன்றைய ராசி பலன். கடுக்காய் பொடியை பற்பொடியுடன் கலந்து பல் தேய்க்கு வலி, வீக்கம், ரத்தம் கசிதல் ஆகியவை தீரும். பேசிய மொழியை விழுங்க முடியாது. இன்றைய ராசி பலன். மேஷம் துணிச்சல், ரிஷபம் தெளிவு, மிதுனம் இன்பம், கடகம் விருத்தி, சிம்மம் அமைதி, கன்னி நிறைவு, துலாம் அச்சம், விருச்சிகம் கவனம், தனுசு ஆர்வம், மகரம் செலவு, கும்பம் கவலை, மீனம் ஊக்கம். இன்னைக்கு பௌர்ணமி, ரொம்ப நிறைந்த நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு தான் பௌர்ணமின்னு போட்டிருக்காங்க. அதாவது காலை 10:30 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு பௌர்ணமி இரவு, நாளைக்கு காலைல 10:30 வரைக்கும் இருக்குது. இரவு என்னது? நைட்டு. இன்னைக்கு காலையில் 10 மணி, இன்னைக்கு நைட்டு 10 மணியிலிருந்து காலையில் இன்றைக்கு பௌர்ணமி காலையில் 10 மணியிலேருந்து நாளைக்கு காலை 10:30 வரைக்குமே இருக்குது. இன்றைக்கு பௌர்ணமி திதி. இன்று காலை 10 மணியிலேருந்து நாளை காலை 10:30 வரைக்கும் பௌர்ணமி. இது நாளைய விசேஷங்கள் 10:30 வரைக்குமே இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம்தான் இது. மஞ்சள், உப்பு, நல்லெண்ணெய் 3ஐயும் சூடு செய்து சுளுக்கின் மேல் பற்று போட்டோர் சுளுக்கு குறையும். சோம்பேறியாக இருக்கும் பொழுது சாத்தானின் பணியை மூளை செய்யும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து இங்கப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ. ஆவணி புதன்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை. ஆவணி 10ஆம் நாள், ஆகஸ்ட் 27. இன்று யஜுர்கர்மா, ஆவணி அவட்டம், பௌர்ணமி பூஜை, ஹைகிரீவ ஜெயந்தி. நாளை காயத்ரி ஜபம், இஷ்டி, நாராயண ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி, சம்பவி ஆரம்பம், வரலட்சுமி விரதம் ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு வரலட்சுமி விரதம் ஒரு சிலர் செய்வாங்கங்கிறாங்க. நமக்கு அடுத்தது இது நவராத்திரி பூஜை வருது, கோகுலாஷ்டமி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம பௌர்ணமி திதி. உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. சத்யநாராயண பூஜை. நம்ம பௌர்ணமி நாள் அன்னைக்கு ரொம்ப நிறைந்த நாள். நம்ம எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம நிறைந்த நாளில் ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்ல நாள்.
அதாவது அமாவாசைங்கிறது வந்து முன்னோர்கள் வழிபாடு. ஆனால் பௌர்ணமி ரொம்ப நிறைந்த நாள். இன்றைக்கி காலைல 10:30லேருந்து நாளை காலைல 10 வரைக்கும், இன்னைக்கு காலைல 10லேருந்து நாளை காலைல 10:30 வரைக்கும் இருக்குது. நம்ம இரவு தான் பௌர்ணமி பூஜை செய்வாங்க எல்லா கோவில்லையுமே. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள். எல்லோரும் இது பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம வந்து குரு பகவானுக்குரிய நாள். அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குபேர பூஜை 6 மணிக்கு மேலே செய்வோம் வியாழக்கிழமை. அதனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. எந்த ஒரு விஷயமே ஆரம்பிக்கிறது பௌர்ணமி திதியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே நில ஒளியில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்திரனுக்குரிய அந்த இது வந்து தானியம் நெல். அந்த நெல்லோ அரிசியோ சுவாமி முன்னாடி இன்றைக்கி இரவு பூஜை சாயங்காலம் இது பண்ணுறது அவ்வளவு சிறப்பு. அந்த தீபத்தை வந்து அந்த சந்திர பகவானுக்கு நம்ம காட்டி செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. நேற்று வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது. அதனால தான் முடியல. பாப்பா இங்கே தான் இருக்காங்க, மாசமாக இருக்காங்க. 8வது காலெல்லாம் குறக்கலி பிடிக்கிறேன் இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு சில இது சொல்லுங்கள். உடம்புல சத்து இல்லைங்கிற, நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறேன், நடந்துகிட்டே ஒன்றுக்கு போகிறேங்கிறா, தண்ணி குடிக்கிறேங்கிறா, எந்திரிக்கிறேங்கிறா. இதனால் கர்ப்பவதியாக இருக்கிறதுனால என்ன ஒரு இது. அப்புறம் இப்படி இருந்தால் காலைல எப்படி வீட்டில் வேலை பார்க்கறது அப்படின்ட்டு அப்புறம் படுத்துட்ருக்கா. இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு இங்கே இருக்கா. நாளைக்கு நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவ்வளவு அருமையான ஒரு இது வீட்டில் நினச்சி நீங்கள் செய்யுங்க. பெரிய மாலை பெரிய இது சத்தியம் நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கும். அந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜையை செய்கிறது கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் நினச்சி வீட்லேயே இது பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் கோவிலில் இது பண்ணுவாங்க. அதுலேயும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நல்லது. ஐயர் அவர்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி பூணூல் யார் பூணூல் போடுறாங்களோ, மட்டன் சாப்பிடாதவங்க பூணூல் போட்டிருக்காங்க செய்கிறது. பூணூல் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி யஜுகர்மா அந்த வேதங்களை படிக்காமல் இருந்தால் இன்றைக்கிலேருந்து வேதத்தை படித்து இது பண்ணுவாங்க. ஆவணி அவிட்டம் இதே பூணூல் மாற்றிக்கிற இன்றைக்கி பண்டிகை. நீங்கள் வந்து மட்டன் சாப்பிடாமல் இருக்கிறவங்க தான் பூணூல் போடுவாங்க. ஐயரவர்கள் அது யாரோ செய்வதில் இருக்கும். இது இன்றைக்கி நீங்கள் செய்து போங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், நல்லது. ஞாபகப்படுத்துகிறேன். வேதத்தை ஒரு வரியாவது வேத பாராயணம் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் சொல்லுவதுங்கிறது ரொம்ப நல்லது. இருங்க, நாம் இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம் எல்லாத்துக்கும் மேலே என் டிபியின் நாயகன் என்னுடைய இதயத்திலே வீட்டிருக்கும் நடராஜ பெருமான் சிவகாமி தாயார். அந்த அவர்களுக்கு இன்னும் வருஷத்தில் 6 தடவை தான் நடக்கும். அது இன்று ஆவணி திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம்பாங்க. இது வந்து ஆவணியில் இன்றைக்கி செய்வாங்க. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள், கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு குடம் தண்ணி கூட கொடுங்க, பால் வாங்கி கொடுங்க. எனக்கு போகணுன்னு ஆசை. பாப்பாவை முடிச்சுட்டு பாப்பா வந்து முடியலங்கிறா. போய் அந்த நடராஜரை அபிஷேகத்தை பார்த்து இது பண்ணி நம்ம இது பண்ணுறது ரொம்ப ஆசை. அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. என் உயிரோடு கலந்த என் 2.5 கலந்த நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் இருவருமே அம்மை அப்பன். அதனால் அவர்களின் பாதம் தொட்டு நமஸ்காரம் மனதாரையே நான் வேண்டிக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் போய் கலந்துக்கோங்க, பாருங்கள். நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தாலே கடவுள் என்னோடய கடன்கள் கஷ்டங்கள் தீரணும்னு நான் ஓகே, நன்றி நன்றி.